அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவமெல்லாம் சேர்ந்தாலும் தீராது என்று யார் சொன்னார்? எங்கள் அருட்பிரகாச பெருமான் பேர் சொன்னால் போகுமே பினி. ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம். எல்லாம் வல்ல திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, அகவலில் இருந்து ஒரே ஒரு அகவல். இந்த உலகத்து உயிர்களெல்லாம் இன்புற வேண்டும், இந்த உலகத்து உயிர்களெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னையே அர்ப்பணித்து கொண்டவன் என்று சொல்லலாம். எல்லா உயிர்களையும் காத்து வருபவன் இறைவன். அத்தகைய இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மக்களுக்காக மக்களிடையே தோன்றியவர்தான் நமது அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லியவர். இறைவனை அடைவதற்கு தபம் ஜபம் போன்றவைகளெல்லாம் கடைபிடித்து வந்த அந்த பெரியோர்கள், அந்த தவ முனிவர்கள், இவர்களெல்லாம் தவத்தை கடைபிடித்தார்கள், விரதங்களை கடைபிடித்தார்கள், வேதங்கள் ஓதுவதை கடைபிடித்தார்கள் போன்ற இன்னும் எத்தனையோ கடுமையான நெறிமுறைகள் எல்லாம் அவர்கள் கடைபிடித்து இறையருளை பெறுவதற்கு காலம் காலமாக முயற்சி செய்தவர்கள். அப்படி இருக்க வள்ளல் பெருமான் அவர்கள் எல்லா உயிர்களும் மிக எளிய முறையில் எளிமையாக இறைவனுடைய அருளை பெறுவதற்கு வழி சொன்னார் வள்ளல் பெருமான். உயிர்களுடைய துன்பங்களை நீக்குக அப்படின்னு சொல்கிறார். உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விலக்குக என்று சொன்னார். அப்படி நாம் தபம் செய்வதை விட ஜபம் செய்வதை விட மேலான லாபத்தை தருவது உயிர் இரக்கம். எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கமாக இருப்பது. இறைவனை அடைவதற்கு ஒரு எளிமையான தவம் எது என்று சொன்னால், எந்த உயிருக்கும் துன்பத்தை விளைவிக்காமல் இருப்பது. திருக்குறளில் கூட ஒரு குறள் உண்டு. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்றார் திருவள்ளுவர். தவம் நீ செய்ய வேண்டுமா? தவத்துக்கு உண்டான இலக்கணம் எது தெரியுமா? எந்த உயிருக்கும் கேடுதல் செய்யாமல், எந்த உயிருக்கும் கேடு செய்யாமல் துன்புறுத்தாமல் வாழ்வதுதான் உண்மையான தவம். அப்படி உயிர்களெல்லாம் எங்கு இருந்தும் உயிர்களெல்லாம் துன்புறுகிறதோ அந்த உயிர்களுக்கு மற்றொரு உயிராக இருக்கக்கூடிய நாம் விரைந்து சென்று அந்த உயிர்களுக்கு நாம் உதவி செய்து அந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும். பசியினால் ஒரு உயிர் வாடுகிறது என்று சொன்னால் அந்த பசிப்பினியை தீர்த்து அந்த உயிரை வாழ வைக்க வேண்டும். எங்கெல்லாம் இருந்து உயிர்கள் வாடுகிறதோ, எங்கெல்லாம் இருந்து உயிர்கள் துன்புறுகிறதோ, இறைவனை எண்ணி அழுகிறதோ, அந்த உயிர்களுக்கெல்லாம் இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து உதவி செய்கின்றான். அதை பெருமானார் அவர்கள் அகவலிலே மிக அழகாக ஒரு அகவல் சொல்வார்கள். எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதி. உயிர்கள் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த உயிர்கள் துன்பப்படுகிற பொழுது இறைவனை எண்ணி அது வருந்தினால்
அழுதால், கண்ணீர் சிந்தினால் இறைவன் அந்த உயிரின் அருகாமையிலேயே இருந்து அந்த உயிர்களுக்கு நன்மையை செய்கின்றான். அங்கங்கிருந்து அருளும் அருட்பெருஞ்சோதி என்று சொல்றார். எல்லா இடங்களிலும் இறைவன் நிறைந்திருக்கிறான். இறைவனை உயிர்களாகிய நாம் தேடி செல்ல வேண்டியது இல்லை. இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். ஆகவே உயிர்களுக்கு செய்கின்ற உபகாரம்தான் உண்மையான தவத்திற்கு ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களுக்கும் துன்பம் நேரிடாத பொழுது நேரிடாமல் வாழ வேண்டும் என்று இறைவனை நாம் ஒருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி அந்த உயிர்களுக்காக நாம் இறங்குகிற அந்த இரக்கம்தான் ஏறாத நிலைமிசை மீது ஏற்றி வைக்கும். மெய்யன்பர்களே, இறைவன் என்பவன் கருணையின் வடிவானவன். ஒரு மனிதன் இறைநிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் தவம் மட்டும் போதாது, ஜபம் மட்டும் போதாது, விரதம், பூஜை முறைகள் எல்லாம் இவைகளால் மட்டும் ஒருவன் இறைநிலையை முழுமையாக அடைந்துவிட முடியாது. ஒரு மனிதன் இறைநிலையை முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் முழுமையாக பூரணமாக கடைபிடிக்க வேண்டியது கருணை ஒன்றுதான். அந்த கருணை ஒன்றுதான் இறைநிலையை அந்த மனிதனுக்கு ஊட்டி வைக்கும். கருணை இருந்தால்தான் அந்த இறைநிலையை அடைய முடியும். பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், கருணை ஒன்றுதான் என்னை ஏற்றி வைத்தது, ஏறா நிலைமிசை மீது என்னை ஏற்றி வைத்தது கருணை ஒன்றுதான் என்று. அந்த கருணையோடு இருந்து உயிர்களுக்கு உபகாரம் செய்து அந்த பேரானந்த பெருநிலையை எல்லா மனிதர்களும் அடைய வேண்டும் உலகீர் என்று பெருமான் சொல்லுகிறார். ஆகவே மெய்யன்பர்களே, இந்த இரவா நிலை பிறவா நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் பிறக்காத நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் மனிதன் இரவாத நிலையை நிரந்தரமாக கைக்கொள்ள வேண்டும். அப்படி இரவாத நிலையை அடைந்தால்தான் பிறவா நிலையை அடைய முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த பிறவியிலே தோல்வியுற்றாலும் கவலை இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு கிடைக்கவில்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. நாம் அந்த நிலைக்கு சென்று விட்டோம், அந்த எல்லைக்குள் நாம் புகுந்து விட்டோம். இனி கவலை வேண்டாம். சன்மார்க்கத்தில் வந்து விட்டோம், நமக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே நடக்கிறது என்று நாம் எண்ணி வேதனை கொள்ள வேண்டாம். நாம் அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற சங்கத்திற்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். பரீட்சையிலே எழுதுகிற பொழுது ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட் நாம் ஃபெயிலாகி விடுகிறோம். அதுபோலத்தான் சன்மார்க்கத்திலே நுழைந்த நாம் ஏதோ ஒரு சப்ஜெக்டிலே நாம் ஃபெயிலாகி விடுகிறோம். அப்படி விடுபட்ட அந்த பாடத்தை மீண்டும் எழுதி பாஸ் செய்வது போல இப்பிறவிலே நாம் தோற்றுவிட்டாலும் நாம் எதையெல்லாம் முழுமையாக கைக்கொள்ளாமல் தவறிவிட்டு விட்டோமோ அதை மீண்டும் நாம் பெற்று அந்த நிலையை அடைந்து விடுவோம். ஆகவே இப்பிறவியிலே நாம் அதை அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறுவது முற்றிலும் ஒரு சிறப்பு தான். என்ன செய்வது? ஒரு சிலந்தியானது வலையிலே சிக்கிக்கொண்டது போல நாம் உலகியல் வாழ்க்கை என்னும் வலையிலே நாம் சிக்கிக்கொண்டிருக்கிறோம்.
அவைகளை நாம் கைவிட்டு போகவும் முடியாது. நாம் முழுமையாக இக்கரையிலே இருந்து அக்கறைக்கு நாம் செல்லாமல் பாதியிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நாம் எழுத வேண்டிய பாடத்தை நன்றாக படித்து தேர்விலே எழுத வேண்டும். அப்படி நாம் அதிலே ஏதேனும் ஒரு பாடத்தில் நாம் பயிலாகி விடுவது போல வாழ்க்கையிலே அந்த சன்மார்க்க நெறியை நாம் கடைபிடிக்கிற பொழுது ஏதேனும் ஒன்றிலே நமக்கு குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். வள்ளலைப் போல நாம் அந்நிலைக்கு செல்லவில்லை. ஆகவே நாம் செய்த புண்ணியம் இந்த சன்மார்க்கத்திற்குள்ளே நாம் வந்துவிட்டோம். சன்மார்க்கத்திற்கு வந்துவிட்டதினால் இனி நமக்கு மரண பயம் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எந்த பயமும் நமக்கு இல்லை. ஆகவே இறைவனிடத்தில் நாம் இருந்த இடத்திலிருந்தே நாம் இறைவனை வேண்டி அழுது தொழுதால் அவன் கருணை செய்வான். எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பெருஞ்சோதி என்று பெருமானார் இந்த அகவலை நமக்காக, நம்முடைய மானிட வர்க்கத்திற்காக, இந்த உயிர்களுக்காக, எல்லா உயிர்களும் அந்த நன்மையை பெறுவதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இப்பாடலை ஒரே இரவில் எழுதி முடித்தார்கள். ஆகவே மெய்யன்பர்கள் அனைவரும் அந்த சன்மார்க்க நெறியை கைக்கொண்டு அந்த பேரா பெருநிலையை, மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். வந்தனம்.